தனித்தே ஆட்சி என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்து கூடுதல் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். பாஜகவுடன் கூட்டணியை முறித்து தாவேகாவுடன் கூட்டணி வைக்கப்படுமா என்ற கேள்விக்கு தேர்தல் வியூகத்தை வெளியே சொல்ல முடியாது, இது ஒரு ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மழுப்பலா பதில் சொல்லியிருக்கிறாரு. அதை இல்ல பாஜகவுடன் தான் கூட்டணி அப்படின்னு அவரால் ஏன் ஸ்ட்ராங்கா சொல்ல முடியல நீங்க நினைக்கிறீங்க? அதாவது எடப்பாடி பழனிசாமி 2024 நாங்க பிரதமரை முடிவு பண்ணுவோம், நாங்க நவீன் பட்நாயக் மாதிரி வெற்றி பெறுவோம், நாங்க ஜெகன் ரெட்டி மாதிரி வெற்றி பெறுவோம், அதிமுக தான் யார் பிரதமர் என்பதை முடிவு பண்ணுன்னு ரொம்ப பிரேவா பேசினாரு. ஆனா அவர் பல தொகுதிகளில் 3வது போய் டெபாசிட் இழந்தாரு. பகுதி வாரியாக அவருக்கு சில பகுதிகளில் மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சாரு. பிரதமர் வேட்பாளர் இல்லாத ஒரு கட்சியிடமே 2 மக்களவை தொகுதியில, குறிப்பா அதிமுக ஆட்சிக்கு வந்த புதுச்சேரி உட்பட 2 மக்களவை தொகுதியிலும் ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலிலும் 4வது இடத்திற்கு போனார். அந்த சூழ்நிலையில் அவரிடம் யாருமே கூட்டணியில் இல்லாத பட்சத்தில் இவரை வைத்து வெற்றி பெற முடியாது என்று தேமுதிக விலகிய நிலையில், புதிய தமிழகம் விலகிய நிலையில், முபாரக் மட்டுமே பாஜகவுக்கு எதிராக இவரோடு கூட்டணி இருந்த சூழ்நிலையில் இவர் பாஜகவுடன் ஒரு கூட்டணியை அமைத்து கொண்டார். பாஜகவும் மக்களவை தேர்தலில் வெற்றி பெற முடியாத சூழ்நிலையில் அவரும் இவரை ஏற்றுக்கொண்டார்கள். இப்பொழுது இவர்களுக்கு இடையில் தொகுதி பங்கீட்டில் பேரம் நடக்கிறது. அதாவது கூட்டணி என்றால் மக்கள் தான் முடிவு பண்ணணும் எந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு. அதுல திமுக கழகம் 3 தேர்தலில் 45% வாக்கெடுத்து ரொம்ப கம்ஃபர்டபுள் பொசிஷன்ல இருக்காங்க. தமிழக அரசியல் 57-62 காமராஜ் உயரத்துல கூட்டணி பலத்துல ஸ்டாலின் வர்சஸ் அதர்ஸ்ங்கிற ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்குது. இந்த சூழ்நிலை இப்போது பாஜகவுக்கும் இவருக்கும் நடக்கிறது. சீட்டு பேரம்ங்கிறது பலத்தின் அடிப்படையில் சீட்டு வேணுங்கிறத தான் பிரதமர் மோடி அறிவுறுத்தலின்படி பாஜகவுக்குள்ள அண்ணாமலை போர் பண்ணி கொண்டிருக்கிறார். நேற்று அவர் கூட்டணி ஆட்சி தான் அமித்ஷா சொன்னதை வற்புறுத்தி சொன்னாலும் அதில் உள்ளே பொதிந்து கருத்து இருக்கிறது. பலத்தின் அடிப்படையில் பங்கீடு வேணும், எடப்பாடி பழனிசாமி பலகீனப்பட்டு விட்டார் என்பதை பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை உறுதியாக கருதுகிறார். அதில் பாஜகவின் ஒரு தரப்பினர் இதை நீங்கள் போர் போட்டிஸ் பண்ணுங்கள், அதிக சீட்டு வாங்குங்கள் என்று அண்ணாமலையை அவர்கள் களத்தில் இறக்கி விட்டிருக்கிறார்கள். நேற்று அவருடைய பேட்டி அதைத்தான் காட்டுகிறது. அதே வேளையில் எடப்பாடி பழனிசாமி இப்பொழுதே நாம் கீழே இறங்கி போனால் நாம் கூட்டணி அமைப்பதும் நமக்கு வரக்கூடிய கட்சிகளிடம் பேரம் பேசுவதும் மிகப்பெரிய சிக்கலாகிவிடும் என்ற அடிப்படையில் அவர் தனித்துதான் ஆட்சி அமைப்போம் என்ற கருத்தை கூறுகிறார். இதே எடப்பாடி பழனிசாமி ஜானகி அம்மையார் அன்ப்ரூவ்டு நாட் டெஸ்டட், சிவாஜி கணேசனுக்கு 50 சீட்டு கொடுத்தது மாதிரி விஜய்க்கு சீட்டு கொடுப்பாரா என்று நாம் உறுதியாக சொல்ல முடியாது. விஜயை காட்டி எடப்பாடி பழனிசாமி பாஜகவிடம் பேரம் பேசும் சக்தியை அதிகரித்துக் கொள்கிறார் என்றுதான் நான் பார்க்கிறேன். காரணம், அவர் பாஜகவுடன் அணி சேர்ந்ததுக்கே காரணம் இவருடைய அணிக்கும் பாஜகவின் அணிக்கும் மக்களவை தேர்தலில் 5% தான் வித்தியாசம். இவர் 23% வாக்கெடுத்திருந்தார்கள், பாஜக 18% வாக்கெடுத்திருந்தார்கள். அந்த அணி என்டிஏ அவர்கள் இன்டாக்டாக இருந்தார்கள். அதே வேளையில் இவர் அணியில் இருந்த தேமுதிகவும் புதிய தமிழகம் விலகிய நிலையில் தான் இவர் பாஜக அணியில் வந்தார் என்றால், சட்டமன்ற தேர்தலிலும் அண்ணாமலை பிரதமர் மோடியின் அறிவுறுத்தல்படி அண்ணாமலையால் அதிமுக அணியை விட அரித்மெட்டிக்கலி ஒரு பலமான அணி அமைக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வந்தார். அதில் அவருக்கு சக்தியும் இருந்தது என்பது வெளிப்படையான உண்மை. அந்த சூழ்நிலையில் தான் இவர் இப்பொழுது பாஜக அணிக்கு வந்திருக்கிறார். பாஜகவிடம் சீட்டு பேரத்திற்கு அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்டு விஜயை பயன்படுத்துகிறார் எடப்பாடி பழனிசாமி. இதற்கு பாஜக தலைவர்கள் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.